அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுகுது. விரும்பிய அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது. பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது. கூடி வாழ்ந்த மனைவி கூடவோ சாகுது. ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு போகுது. உயிர் கொடுப்போன் என்றதெல்லாம் ஊமையாகி கிடக்குது. சொந்தம் என்று சொல்லி வந்ததெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை. நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதடா, தங்கி செல்லும் வழி போக்கன் நீயடா அப்படின்றாரு. யார் சித்தர்ன்னு தெரியாது எனக்கு. அவர் சொன்னது எது சொல்லுறேன். சரி, பட்டினத்தார் சொன்னது இது. நேற்று கூட நான் பட்டினத்தாரை பற்றி பேசுவேன். ஏன்னா நிறைய சித்தர்கள் வந்தாங்க, நிறைய மகான்கள் வந்தாங்க. ஆனால் பட்டினத்தார் மாதிரி ஒரு சராசரி பாமரை மக்கள் எப்படி இந்த உலகத்தில் ஜனனம் ஏன் இறக்குறான், அவனுடைய உறவுகள் அவனை என்ன பண்ணுது அப்படின்றத வேற யாருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பண்டாரம் நிறைய இந்த சாவுகள் நடக்குதில்லை. அந்த பண்டாரங்கள் பாடுறதே பட்டினத்தாரனுடைய பாடல் தான். அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பெண்ணை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அண்ணன் யானம் இட்ட தீ மூழ்கு மூழ்கு இல்லையா. ஐயர் என்று திங்களாய் அங்கமெல்லாம் ஒன்று பட்டு பையில் வரப்போதே பரிந்தெடுத்த தாய்க்கு கையில் வரப்போதே கரிந்தெடுத்த தாய். அப்போது அந்த தாய் செத்தது கூட ஒரு பாடணும். அப்படிப்பட்ட இந்த பாடல். ஆனால் இந்த பாடலில் அவர் நமக்கு சொல்றது என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது. இதனால் உனக்கு ஏதாவது ஒரு உயிருக்கு நன்மை உண்டா? இல்லை. ஆனால் இந்த உடலை ஓடி ஒழிச்சு இந்த ஊருக்கெல்லாம் போட்டுது. இதனால் உனக்கு ஏதாவது நன்மை உண்டா? இல்லை. அப்போ உனக்கு எதுதான் நன்மை, நீ எதை தான் செய்யணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்ற எல்லா விஷயத்தையும் உலகத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம உயிருக்கு எது நன்மை, நமக்கு எது தேவை, அது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறது இல்லை உலகத்தில். இதை ரொம்ப அழகாக வால்மீகி சொல்லுவார். இந்த உயிர்ல மனிதனுடைய உடல்ல நினைவுகள் கோடி, 72,000 நாடி நரம்புகள் இந்த உடம்புல ஓடின்னு இருக்குது. இது ஓடுறதால நம்மளுக்கு ஏக்கம் நடந்துருக்குது. இந்த ஏக்கத்தால நம்ம நடமாடின்னு இருக்கிறோம். இந்த நடமாட்டத்தால நமக்கு உறவுகள், மனைவி, மகன், குழந்தை, குட்டி எல்லா சொந்த பந்தங்கள் உருவாகுது. ஆனால் இது உள்ள இருக்கிற உயிருக்கு எது சொல்லுது? அந்த உயிரை தேட மறந்துடுறோம். நம்ம உடல் மேல நம்ம 1000 நினைவுகளை உண்டாக்கிக்கிறோம். ஆனா அந்த உயிருக்கு நினைவு உண்டாக்குறதில்லை. நான் கொடுக்குற உபதேசங்கள் உடலை பத்தியே நான் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா உடல் அழிய போகுது, அது மண்ணு துண்ண போகுது. அதனால ஒரு நன்மையும் இல்லை மனிதனுக்கு. ஆனா அந்த உடலை வச்சுதான் அந்த உயிரை பதப்பட்டணும். இத ரொம்ப அழகா சொல்லுவாரு சிவவாக்கியர். ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை, அனாதை அனாதையே. அது என்ன ஓடம், அது என்ன ஆடு, அது என்ன கோல், இது நமக்கு தெரியாது. அர்த்தங்கள் தெரியறதில்லை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறதில்லை. ஏன்னா நம்மளுடைய ஆட்டமெல்லாம் காசு, பணம், உறவு, பாசம், இதுலேயே நம்ம காலம் போயிடுச்சு. நம்ம உண்மையை கொஞ்சமாவது ஆராயணும், நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஓடம்ன்றது இந்த உடல். இந்த உடலை வச்சு தான் தெய்வத்தை நம்ம அடைய முடியும். இந்த உடல் இல்லைன்னா தெய்வத்தை அடைய முடியாது. அப்போ இந்த உடலை வச்சுக்கினா தெய்வத்தை அடையணும். தெய்வத்தை எப்படி அடையணும்? இதை வச்சுக்கணும் ஓடி உழவலாம், இதை வச்சுக்கணும் உறுதி பண்ணிடலாம். ஆனால் இந்த நேரத்தை இதை தவற விட்டுட்டோம்னா இது கீழே விழுந்து போச்சுன்னா ஆடுன்னா என்ன?
அப்படின்னா வாசின்னு அர்த்தம். கோலு அப்படின்னா என்னன்னா மூச்சின்னு அர்த்தம். அப்போ வாசி ஒரு ஜான், மூச்சு ஒரு முறம், ரெண்டுமே இருக்காதுடா, நீ அனாதையா மாறிடுவா. அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய உயிரையும் நம்மளுடைய மூச்சையும் நம்ம அறிய முடியாமையே காலத்தை தள்ளி என்ன பிரயோஜனம்? ஜனனம் ஒரு நாள் எடுத்தாச்சு, மரணம் ஒரு நாள் வரதான் போகுது. இந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில இறைவன் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம பிறந்ததை பூமியில வேஸ்ட்டு தானே. அதனால அதை அறியணும். அதை தான் அங்கே சொல்லிக்கிறாரு. இது எதுவுமே உனக்கு சாத்தியம் இல்லையாடா, உன் உயிர் தானடா உனக்கு சாத்தியம், அதை உணராம வாழ்ந்துக்கிறேன்ற பாட்டில். முஸ்லீம் இருக்காரு, குர்ஆன் படிக்கலன்னா அவர் முஸ்லீம் கிடையாது. குர்ஆன் யாருங்க இந்த கடவுள் ஏதுனாரு? அது சொல்றாங்க. இது எல்லாரும் ஒவ்வொருத்தனும் எழுதிப்பான். பைபிள் படிக்கலன்னா அவர் கிறிஸ்டியன் கிடையாது. ஏன்னா இப்போ நாம வந்து 4 வேதங்கள் இருக்கு. ஒரு ஜாதி, அவர் கிறிஸ்டின் என்ற ஒரு வானத்திலிருந்து குச்சாரு, முஸ்லீம் என்ற ஒருத்தர் குச்சாரு, இந்துன்ற ஒருத்தர் குச்சாரு. நீயா வச்சுக்கின பேர் தானே சாமி. நமக்கு 4 வேதங்கள் இருக்கு. நமக்கு ஒரு வேதமும் கிடையாதுங்க, ஒரு வேதமும் கிடையாது. நான் தான் சொல்றேனே, நான் இந்த வேதத்தையே நம்புறது கிடையாதுன்றது. மனிதன் எழுதின வேதத்தை நான் நம்புறது கிடையாது. இறைவன் எழுதின வேதத்தை மட்டும்தான் நம்புவேன் நான். உங்களுக்கு பேர் என்ன? தீனதயாளன். என் பேர் என்ன? உங்க பேரு ஏன் நான் நீ ஒரு பேர் வச்சுக்கணும், நான் ஒரு பேர் வச்சுக்கணும்? ஒரே பேரை வச்சுக்கணும். நீ 3 பேரும் தீனதயாளன், என் பேரும் தீனதயாளன் வச்சுக்கணும் என்ன? அந்த மாதிரி இந்த மத வழிபாட்டுக்கு இந்த மதங்கள் குரானு, பைபிள், பகவத்கீதை, சிவபுராணம், அந்தாதி அப்படின்னு தனித்தனியாக வச்சுக்கினாங்க. ஆனால் கடவுள் பைபிளில் இல்லை, கடவுள் குரானில் இல்லை, கடவுள் பகவத்கீதையில் இல்லை, கடவுள் உனக்குள்ளதுறாரு. அதை தேடுங்க. அதை விட்டுப்பட்டு பைபிள் படிக்கிறதாலேயோ இல்லை பகவத்கீதை படிக்கிறதாலேயோ குரான் படிக்கிறதாலேயோ கடவுள் வந்துட மாட்டார். கடவுளை பற்றி இருக்குது, கடவுள் அதில் இல்லை, கடவுள் உங்களுக்குள்ளுகிறார். இந்த உடம்ப நீ பெருசாக நினைக்கிறியப்பா, இந்த உடம்புன்றது கரெக்டா? இந்த உடலானது எல்லாமே கொடுத்துருமா? பக்கம் சொல்லணுமா? 94. இந்த உடல் உனக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும், ஆனால் கொடுக்காது. விடக்கே பருந்தின் விருந்தே கமண்டல வீணனிட்ட முடக்கே புழு வந்து உரையிடமே நலமுற்றும் இல்லா சடக்கே கருவி தளர்ந்து விட்டால் பெற்ற தாயும் தொடா தொடுக்கே உனை சுமந்தேன் நின்னின் ஏது சுகம் எனக்கு. எப்பா 4 பொண்ணா உன்னை தூக்கி சுமந்து நேர்கிறேன். நீ யார் தெரியுமா? வானத்தில் பருந்து சுற்றி நேக்குது, எங்கே எது கிடைக்கும் அப்படின்னு. இது அதுக்கு நீ விருந்தா அமைய போகிற உடம்புறா. நீ என்ன சொல்கிறாரு? பருந்தின் விருந்தே கமண்டல வீணை நிட்ட முடக்க. கமண்டல நீ வீணை நிட்ட முடக்கேன்னா என்னதுன்னா எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க? சாயங்காலம் போயேப்பா, சாயங்காலம் வந்து அரிசி வாங்கிக்கோ. அவர் என்ன பண்ணிடுறான்? பவுடராக்கி 4 எலும்பு, மண்டை எலும்பு கொஞ்சம், கை கால் எலும்பு கொஞ்சம் போட்டு ஒரு பானையில் குடுவையில் வச்சு கொடுத்துறாங்க. இதை எடுத்துன்னு போய் பத்திரமா எடுத்துன்னு போய் கடலில் சேர்த்துரு. கடலில் சேர்த்தா அவர் கடலுக்குள்ளே சேர்ந்த மாதிரி ஆகிடுவார். அது மாதிரி கமண்டல வீணை நிட்ட முடக்கே. அந்த கமண்ட இடத்துல போய் உன்னை அடைச்சிருவான்டா. எரிச்ச உடனே நீ எதுக்கு உதவ? ஒரு சட்டியில் உட்கார அளவுக்கு தான் நீ தூள் ஆகிடுவ. இப்போ ஆஜானு பாகுவாக இருக்கிற எல்லாம் எது வரைக்கும்? இந்த மூச்சு ஓர வரைக்கும். பத்துட்ட எதுவுமே கொளுத்திடுவான்டா, நம்பாத இதை அப்படின்றாரு. நலமுற்றும் இல்லா சரக்கே சலக்கேன்றாரு, சடக்கேன்றாரு. நலமுற்றும் இல்லா, இதில் எதாவது பிரயோஜனமாக இல்லை. இதை தினமும் கழுவி வைக்கணும். ஒரு நாள் நீ கழுவ மறந்துட்டா பக்கத்தில் இருவன் மூக்கு பிடிச்சிருவான். என்ன என் மாட்டுக்கு வர வாசனை உன் மேலே வருதுன்னு. ஏன்னா அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம். ஏன் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த உயிரில் அந்த வேதனையோடு அது சாகுது. அந்த எந்த வேதனையோடு அது சாகுதோ அதுக்கு வந்து நம்மள மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அர்த்தா சும்மா இருக்குமா? அது வேதனையோடு அந்த உயிரை விட்டு அந்த உடலை விட்டு போகும்போது அந்த வேதனை அந்த உடல் ஃபுல்லாக பரவும். அந்த உடல் ஃபுல்லாக பரவும் போது அதில் பதிவாகுது. அதை எடுத்து நாம் சாப்பிடும்போது அந்த பதிவுகளை என்ன பண்ணால் நம்ம உடம்பையே நாசம் பண்ணும். இந்த உடலை துர்நாற்றம் வீசும். தண்ணி குடிச்சிட்டா நீ மறுநாள் பல் வளர்க்காம கூட எதையாவது சாப்பிட்லாம். ஆனால் கறியை மீனை சாப்பிட்டுட்டு காலையில் ஏந்து பல் வளர்க்காமல் இருந்து பாருங்களேன், அந்த பிண்டத்தில் ஊர்பட்ட கிருமிகள் வந்து வாய் நாரும். காரணம் என்ன? அது அழுகத்துக்காக படைக்கப்பட்ட ஒரு உணவு, நீ சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டது கிடையாது.
இல்லாதவன் சாப்பிடலாம். பாலைவனத்தில் வாழறேன், அங்கே போய் நான் விவசாயம் பண்ணி சாப்பிட முடியுமா? இல்லை அதை தேடி போக முடியுமா? போக முடியாது. அவனுக்கு அது கரெக்டு. காட்டில் இருக்கிற மிருகமும் பாலைவனத்தில் இருக்கிற மனுஷனும் ஒன்று தான், கிடைச்சதுன்னு சாப்பிட முடியும். அப்போ அவங்களுக்கு அது சரி. ஆனால் எல்லாமே கிடைக்கும், நான் எதை வேணா சாப்பிட முடியும் அப்படின்னா உனக்கு அது தவறு. அப்போ புழு வந்து உறவிடமே, இது புழு பூத்துறண்டா. நலமுற்றும் இல்லா சடக்கு கருவி தளர்ந்து விட்டால் பெற்ற தாயும் தொடக்கேன கீட்டு. உன் கருவி கரணம்லாம் தளர்ந்து போய் ஒரு ஓரமாக பத்துந்தனா எந்த அம்மா உன்னை பெற்றாங்களோ அதே அம்மாவை உன்னை தொடர்றதுக்கு யோசிப்பாங்க. எப்படி? கண்ணே மணியே காலோட போனால் தொடச்சி என் ராசா. ஒரு வேளை போகலைன்னா ஐயோ இன்னைக்கு பாத்ரூம் போலையே, ஒரு வேளை இவ்வளோ நேரம் ஆச்சு மனம் போலையே அப்படின்னு வேதனைப்படுற அதே அம்மா, நீ கை கால் விழுந்தோ உடல் சுகமே இல்லாமல் நீ எதுக்கும் உதவாமல் ஒரு மூலையில் படுத்துட்டால் அதே தாய் கூட உன்னை தொடமாட்டா. அவ்வளோதான் இதுக்கு மரியாதை அப்படின்றாங்க. தளர்ந்து விட்டால் தாயும் தொடக்கு உனை சுமந்தேன் நின்னின் ஏது சுகம் எனக்கு. அப்போ உங்ககிட்ட நான் எப்பவுமே உஷாராக இருக்கணும். ஏன்னா நீ இருக்கும்போதே ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே காசு காரியத்தில் கண்வையடான்னு சினிமாவில் சொன்னாங்க. அதனால காசுக்காக சொல்லவங்க. காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனே. காரியம் என்ன? இறைவன் எதை நோக்கி நம்மளை அனுப்பிச்சானோ அதுதான் காரியம். நீ இந்த உலகத்தில் 1000 வேஷம் போடலாம், 1000 ஆட்டம் ஆடலாம், ஆனால் பண்ணாலும் நீ யாருன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெருக்கூத்து கட்டுவாங்க, ராமர் வருவார், கிருஷ்ணர் வருவார். மேடையில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் நான் கிருஷ்ணன் இல்லை, கூட்டம் தான் இருக்கும். ஓ கிருஷ்ணர் வந்துட்டாருங்க கை தட்டுவான், ராமர் வந்துட்டாருங்க கை தட்டுவான், நாரதர் வந்துட்டார் கை தட்டுவான். ஆனால் அந்த வேஷத்தை போட்டவருக்கு தெரியும் நான் நாரதரும் இல்லை, நான் ராமனும் இல்லை, நான் கிருஷ்ணன் இல்லை, நான் கோவிந்தான்னு சொல்லுவான். அப்போ அந்த தெளிவு அந்த பாத்திரத்தை பண்ணக்கூடிய அந்த கூத்தாடிக்கு தெரியும். அந்த மாதிரி நீயும் கூத்தாடி தான். நீ 1000 இங்கே வந்து கூத்தாடலாம், நீ 1000 அனுபவிக்கலாம். ஆனால் ஒன்றுத்தில் தெளிவாயிரு, உனக்கு இறைவன் அனுப்பிச்சு தான் ஒரு வேலை சொல்லி அந்த வேலையை நீ செஞ்சனா அதுதான் காரியத்தில் கண் வையடா தாண்ட வைக்கணும். புரியுதுங்களா? அப்போ நாம் எப்போவுமே காரியத்தில் கண்ணாகணும். எது? இந்த பிறவி மரணம் இல்லா ஒரு பெருநிலை அடைஞ்சு முக்தி அடையணும். அதுக்காகத்தான் நம்மளை இறைவன் படைச்சான்ற அந்த தெளிவோடு இருந்தால் இதுக்கு பேர் தான் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனே. எதுப்பா தடுக்குது அப்படி சொன்னால், மனம் எதை பதிவு பண்ணுதோ எதை அனுபவிக்குதோ அது பின்னாடியே ஓடும். ரோட்டில் உட்காந்துருப்பான், ரோட்டில் உட்காந்து சும்மா உட்கார மாட்டான். ஒரு டீக்கரில் உட்காந்தானா சும்மா உட்கார மாட்டான். ஆளுங்க அவங்க பாட்டுனா அவங்க வேலை விஷயமா போகிறாங்க வராங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், இங்கே போகிற ஆளை இங்கே பிக்கப் பண்ணுவான். அவன் பாரு அப்படியே போவோம், கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் அங்கேயே பார்த்துன்னு இருப்பான். திருப்பி மறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே இருப்பான். இந்த ஆட்டோவில் பிக்கப் ட்ராப் பண்ணுவாங்க பாருங்க, அதே மாதிரி போகிற பொண்ணு வர பொண்ணெல்லாம் இவன் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணின்னு உட்காந்துப்பாங்க. ஏன்னா ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறான் மனுஷன். உலகம் அவனுக்கு தேவையானதை நோக்கி ஓடும்போது இவன் மட்டும் அதை மறந்துட்டு போகிற வரதையே பார்த்துன்னு இருக்கிறான். போகிற வரதை எது பார்ப்பான்? ஆடு மாடு தான் பார்க்கும். அப்போ அவனும் இவனும் ஒன்றாயிட்டான். அப்போது நடந்ததை நினைத்து பார்த்து ஏங்க இதில் பயணம் இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாரு, நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்கில்லை நன்னெஞ்சே, ஏன் இப்படி கெட்டு உயல்கின்றாய், இனி ஏதுமில்லா வானத்தின் மீனுக்கு வன் தூண்டில் இட்ட வகையது போல் போனதை மீள நினைக்கின்றாய். உன் வாழ்க்கையில் ஏதாவது நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதை திருப்பி வர வைக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லவே இல்லை. அது எப்படியாப்பட்ட சக்தி? அப்போ அதை நினச்சி ஏங்குறியே, அது வராதுன்னு உனக்கு தெரியும். அது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா? வானத்தில் இருக்கிற அந்த விண்மீனுக்கு நீ பூமியிலிருந்து தூண்டில் போட்டு அதை பிடிச்சலாம் நினைக்கிறது எவ்வளோ பெரிய மடத்தனமோ அதே மடத்தனம் தான் நடந்ததையே நினச்சி வேதனைப்படுறதும் இதுவும் ஒன்றுப்பா. இது ரெண்டுமே ஒரு நாளும் பழிக்க போகிறதில்ல, நடக்க போகிறதே கிடையாது. அப்போது இங்கே நாம் கவலையை சுமந்து வாழறதுக்காக வரலை. எந்த சுமையும் தாங்கக்கூடிய மனம் பக்குவத்துக்காக தான் வந்திருக்கிறோம். அடிதான் படணும்னு விதி இருந்தால் அந்த விதியை படைச்சது நீ தான். சரியா சாமி? கவர்மெண்ட் வேலை செய்கிறோம், ஒரு 35 வருஷம் சர்வீஸ் பண்ணுறோம். நம்மளுடைய வருமானத்துலேருந்து கொஞ்சம் தொகையை எடுத்து வச்சு நாம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பல்காக ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அனுப்புவாங்க.
கடைசி நாளில் இனிமேல் வேலை செய்யும்போது உனக்கு எதுவும் உதவாது. உன் சொந்த பந்தம் உதவும். அங்கே சொல்லுவாங்க ரிட்டைர்மெண்ட் ஆகாமப்பா இது வரைக்கும் நீ எப்படி எப்படியோ வாழ்ந்துட்ட, இது வரைக்கும் நீ சம்பாதிச்ச பணம் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் அழிச்சிட்ட. இப்போ உனக்கு இந்த கம்பெனியாக பார்த்து உன் உழைப்புக்கு மரியாதை கொடுத்து உன் எதிர்காலத்துக்காக ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறோம், இதை நீ பத்திரமா பார்த்துக்கோ, சேவிங்ஸில் போட்டுக்கோ. உன் எதிர்காலத்துக்காக இதையே நீ அழிச்சிட்டு போனேன்னா உன்னை காப்பாற்ற ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புகிற மாதிரி இங்கே இவர் சொல்கிறாரு. புரியுதுங்களா? இங்கே கவலைப்பட்டு எதுவும் ஆக போகிறதே இல்லை, நடந்ததை ஏற்றுக்குன்னு போய்கிட்டே இருக்கணும். அப்போது இந்த விதின்றது அங்கே நான் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணால் டெபாசிட் வந்தால் அனுபவிக்கிற மாதிரி இங்கே எதையெல்லாம் செஞ்சோமோ அதுதான் எனக்கு விதியாக மாறுது. இறைவனுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நம்ம யாரை திட்டுவோம்? யார் இழிச்சவாயினோ அவனை தான் திட்டுவோம். உலகத்தை இழிச்சவன் யார்? இறைவன் மட்டும்தான். நல்லா இருந்தாப்பா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்குமே கொடுக்கல. எப்பா என்னை எப்படி நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? நான் சுகமாக இருக்கிறேன், உனக்கு நன்றி யாராவது சொல்லிக்கிறோமா? யாரும் சொன்னதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு தலையில் ஒரு நாள் ஒரு கொட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், இடியே விழுந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கிறோம், என்னை ஏன்டா இப்படி பாடாப்படுத்துறேன்னு கேள்வி கேட்குறோம். இதுக்காக நம்ம பிறக்கல. இதுக்கு காரணமாக அவன் இல்லை, அவன் படைச்சிட்டு அவன் பாட்டுன்னு அக்கடான்னு தவம் இருக்கிறான். சிவமேன்னு தவம் இருக்கிறான். நாம் தான் அதை மறந்துட்டு இறைவனை நோக்கி போகிறோம். நம்மளுடைய பாவ புண்ணியம், நம்மளோட கஷ்ட நஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாம் மட்டும்தான். அஞ்ச கரமெனும் கோடாலி கொண்டிருந்த ஐம்புலனாம் வஞ்ச புலக்கட்டை வேறற வெட்டி வளங்கள் செய்து விஞ்சை திருத்தி சதாசிவம் என்கிற விதையிட்டு புஞ்ச களை பறித்தேன் வளர்த்தேன் சிவபோகத்தையே. விவசாயம் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? மண்ணை நல்லா உழுதுறாரு. உழுதுட்டு நெல்லை விதைக்கிறாரு. அவர் நெல்லை விதைச்சார். அவர் இந்த கட்டாந்தரையாக இருந்த ஒரு விஷயத்தை பக்குவப்படுத்தி எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டு வந்து அவர் ஆசையாக விதைக்கிறார். விதைச்சதெல்லாம் முளைக்குது. விதைச்சதெல்லாம் மட்டுமா முளைக்குது? அது கூட்டம் சேர்ந்து அவர் விளைக்காத எல்லாம் களையும் சேர்ந்தே தான் முளைக்கும். களையும் சேர்ந்தே தானே முளைக்கும். அவர் அதை விதைக்கல. ஆனால் இந்த மண்ணுக்கு அந்த சக்தி உண்டு. நீ போட்டா என்ன போடலண்ணா, எனக்குள்ள சக்தி இருக்குது, நான் எல்லாத்தையும் முளைக்க வச்சிருவேன்னு அது களையும் சேர்ந்து விளைக்க வைக்குது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அவர் என்ன பண்ணுறாரு? களையை பறிக்கிறதுக்குன்னு அவர் இறங்குறாரு. அந்த மாதிரி இந்த மனம் நல்லதை மட்டும் உள்ளே வாங்கலை, அதை அறியாமலே கெட்டதையும் உள்ளே வாங்குது. ஆனால் நீ ஒரு விவசாயி மாதிரி இருக்கணும். அது அப்பப்போ அவர் விவசாயி களை பறிக்கிற மாதிரி ஒரு மனசு ஒரு அழுக்கெல்லாம் நீ எடுக்கிறதுக்கு ஒரு வழி தெரிஞ்சால் இந்த மனம் இறைவன் வாழக்கூடிய தகுதி அதுக்கு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ அந்த வாழக்கூடிய தகுதி வந்து அவன் நமசிவாயம்னா அது இறைவனை போய் சொல்லும். அந்த தகுதி இல்லாமல் யார் நமசிவாயன்னு சொன்னாலும் போகாது, சிவாயன்னு சொன்னாலும் போகாது. அப்போ என்ன சொல்கிறார் அவர்? அஞ்சக்கரமெனும் கோடாலி கொண்டிருந்த ஐம்புலனாம் காட்டை. எப்பா இந்த 5 நமசிவாயம்ன்ற ஒரு கோடாலி எடுத்துக்கோ. எதை வெட்டணும்? ஐம்புலன்ற இந்த காட்டை வெட்டு. எப்படி வெட்டணும்னா வேறே இல்லாமல் வெட்டு. வேறு இருந்தால் திரும்ப முளைச்சி வந்துடும். புரியுதுங்களா? அப்போது நமசிவாயன்னு சொல்லக்கூடிய தகுதி எப்போ வரும்னா இந்த மனசு இறைவனை மட்டும் சுமக்கக்கூடிய தகுதி இருந்தால் அது சொல்லக்கூடிய மந்திரம் இறைவனை போய் சேரும். மற்றதெல்லாம் வாய் வார்த்தை தான். இந்த மந்திரம் ஒரு நாளும் இறைவனை போய் சேர போகிறதே கிடையாது.